வெல்கம் டு ரூப்ஸ் ஹனி கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி செய்கிறது, அதே நேரம் ரொம்ப சத்தானதும் கூட. இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டம்ளரில் 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். இந்த 1 டம்ளர் பச்சை பயிருக்கு 1/4 டம்ளர் பச்சரிசி, இல்லைன்னா நம்ம மாவாட்டுற அரிசி கூட நீங்கள் போடலாம். இதுதான் அளவு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். இந்த பெசரட்டு தோசைக்கு இஞ்சி சட்னி தான் நல்லாயிருக்கும். அதை இப்போ நம்ம செஞ்சு வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இதை வறுக்கணும், வாசம் போக வருங்க. இது கூடயே 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா உளுந்து தீஞ்சிடக்கூடாது. லேசாக கலர் மாறினோடனே இதை எடுத்துடலாம். இப்போது 2 விரல் சைஸு இஞ்சியை தோலை நீக்கி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ஒரு 50 கிராம் இருக்கும். இதை நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இஞ்சியும் நல்லா வதங்கணும், ஏன்னா இஞ்சி ரொம்ப காரத்தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்குனா தான் அந்த காரத்தன்மை கொஞ்சம் மட்டுப்படும். இப்போது இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி போட்டுக்கோங்க. புளியும் சேர்த்து நல்லா இஞ்சியை வதக்கி விடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுங்க. ரொம்ப உப்பு போட வேண்டாம், பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இஞ்சியும் காரம் மிளகாயும் காரம், அதனால் வெல்லம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், இஞ்சி சட்னி ரெடி. இப்போ நம்ம பெசரட்டுக்கு மாவு அரைச்சிடலாம். நல்லா பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை ஊற்றியே நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் பச்சை பயிரையும் அரிசியையும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு துண்டளவு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக குறைன்னு இருக்கணும். அப்போ தான் தோசை வார்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மாவு அரைச்சதுக்கப்புறம் இது புளிக்க விடணும்னு அவசியம் இல்லை, அப்போயே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கிட்ட போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இதை நம்ம தோசை ஊற்றிட்டு அது மேலே தூவுறதுக்கு. வெங்காயம் கலர் மாறிடக்கூடாது. ஒரு கண்ணாடி மாதிரி வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இப்போது தோசை மேலே நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே இதுக்கு ஆயில் ஊற்றுங்க, அப்போ தான் மொறுன்னு வரும். அதே நேரம் வரன்னு இருக்காது. இப்போ இது மேலே வெங்காயத்தையும் சீரகத்தையும் வதக்கி வச்சோம் இல்லையா, அதை லேசாக இது மாதிரி தூவி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் இது நல்லா வேகும். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். அப்போ தான் தோசை எல்லா இடத்துலையும் நல்லா வேகும். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே மடிச்சிட்டா பெசரட்டு ரெடி. இப்போ நமக்கு இட்லி மாவு இல்லை அப்படின்னா ஒரு 6 மணிக்கு இந்த பயிரையும் அரிசியும் நீங்கள் ஊற வச்சா ஒரு 8 மணிக்கு ஆட்டி அப்போயே நீங்கள் சுற்றலாம். ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் தோசை, ரொம்ப சத்தானது கூட. பச்சை பயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தொட்டுக்க நம்ம இஞ்சி சட்னியும் செஞ்சுருக்கோம். 2த்தையும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பெசரட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு உள்ளே உப்புமா வச்சு கொடுப்பாங்க, மசாலா வச்சு கொடுப்பாங்க, பொடி போட்டு கொடுப்பாங்க. நிறைய வேரியன்ட்ஸ் நம்ம பண்ணலாம்.
நம்ம இன்றைக்கி சிம்பிளாக எப்படி பெசரட்டு பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.